எழும்பூர் நீதிமன்ற வக்கீல் சங்க தேர்தல் வன்முறையில் காயமடைந்த வக்கீல் ஸ்டாலின் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை எழும்பூர் நீதிமன்ற வக்கீல் சங்க தேர்தல் கடந்த வெள்ளியன்று நடந்தது. இதில் வக்கீல் சந்தன பாபு வெற்றி பெற்றார். இதையடுத்து சந்தன பாபுவின் ஆதரவாளர்கள் வெள்ளிக்கிழமை இரவு வெற்றியை கொண்டாடினர். அப்போது அங்கிருந்த எதிர்த்தரப்பு வக்கீல் சிலர் சண்டையிட்டுள்ளனர். இதில் இரு தரப்பினரும் பயங்கர ஆயுதங்களால் மோதிக்கொண்டனர். இந்த வன்முறையில் ஸ்டாலின் என்ற வக்கீல் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து அவர் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக வக்கீல் ஸ்டாலின் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து எழும்பூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்புக்காக போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் எழும்பூர் பழைய கமிஷனர் அலுவலகம், நீதிபதிகள் குடியிருப்பு மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.